அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். முன்னிலைப்படுத்தி பெருமைக்குரியவர்களாக போற்றப்பட்டவர்கள். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண் முதலமைச்சராக இருந்த காரணத்தினால்தான் பெண் சிசுக்கள் கொல்லப்படுவதை தடுத்து நிறுத்த தொட்டில் குழந்தை திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தார்கள். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், மகளிர் எழுத்தறிவு திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பெண்களை பாதுகாத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதேபோல் விலையில்லா சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம், பணிக்கு செல்லுகின்ற மகளிருக்கு மானிய விலையில் அம்மா இருசக்கர வாகனம் அம்மாவுடைய அரசாங்கம் தான் வழங்கப்பட்டது. அதே போல அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம் வழங்கப்பட்டது. இன்றைக்கு ஏழை குடும்பத்திலே பிறந்த பெண்கள் பொருளாதார சூழலின் காரணமாக திருமணம் தடைபடுகின்ற சூழ்நிலை அறிந்து மாண்பு அம்மா அவர்கள் திருமண உதவி திட்டம் 25,000 50,000 தாலிக்கு தந்த ஒரு பவுன் இந்தியாவிலேயே இன்றைக்கு ஏழை குடும்பத்திலே பிறந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள், மகளிர் சிறப்பு அதிரடிப்படை, அதேபோல கிராமப்புறத்தில் பெண்கள் பொருளாதாரம் ஏற்றம் பெற வேண்டும் என்ற அற்புதமான சிந்தனையின் மூலமாக அம்மா அவர்கள் அற்புதமான திட்டத்தை அறிவித்தார்கள். விலையில்லா கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகளை கொடுத்து கிராம பொருளாதாரம் சீரும் சிறப்பாக வளர்ந்தது. குறிப்பாக பெண்கள் ஏற்றம் பெறுவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார்கள். அதே போல வேலைக்கு செல்லும் மகளிருக்கு பாதுகாப்பான விடுதிகள் கொடுக்கப்பட்டது. அதேபோல மகளிர் சுய குழு அதிகமாக உருவாக்கி அதிகமான நிதி கொடுத்து மகளிர் சொந்த காலிலே பொருளாதார. அதிமுக அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் அதிமுக ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட மகளிருக்கான கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு பேசியிருந்தார். அதனை பார்த்தோம்.